this is drought. We are facing, Tamil Nadu is facing severe drought, as in Kerala, as in Karnataka. All the states, especially southern states this time, are facing a very precarious situation. So to combat drought, I'll try to chip in with whatever little I've learned from my experience with working with nature for the past 20 and odd years. So this is a trench. What we have done in Cop Forest is that we have dug up many structures like this along the stream so that water from the stream percolates here, and this water also goes to the stream. And when we have dug this up, we have dumped soil on all the sides. Afforestation is a very, very important part of combating drought, as much as rainwater harvesting structures are. So I'll also clarify one doubt that people have about bamboo. Bamboo is not a tree, it's a grass, and it is a very important grass to stabilize the soil. We have planted a lot of other trees also. There's a Kodka Puli Maram here, then there's a Acacia siamia here, there are some coconut trees there, there's a banyan there. You can go slowly to that, Raghu. You can come back to me now. If you can show the camera here, bamboo is a grass and it grows from rhizomes. Say one mother plant, every year there will be many rhizomes coming depending on the soil fertility and depending on the water availability. So we harvest every year from the same clump. There's 1, 2, 3, 4 that's been harvested this year from this. So as new rhizomes come, once it gets matured, we will again harvest it and take it back. So these bamboos, remember this is a grass, it keeps coming. And whatever is going to ripen, inna muttirchu solluvom Tamil. எது முத்திருச்சோ அதை தான் வெட்டுவோம். ஒரு வருஷமும் ஒரு மூங்கில் வந்துட்டு இருக்கும். ஒரு குத்துல இருந்து 5, 10 இல்ல 15 அங்க தண்ணி தன்மை பொறுத்த வரைக்கும் மண்ணு தன்மை பொறுத்த வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை அறுவடை பண்ணிட்டு எடுத்துட்டு போறோம், திரும்பி முளைக்கும். ஆனால் இந்த மண் அரிப்பு தடுக்கிறதுக்காக மூங்கில் ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. And let me also explain it in Tamil. Please shall we come back again? இது வந்து நாங்க வறட்சி கிட்ட போராடுறதுக்காக மழைநீர் சேமிப்பு தான் ரொம்ப முக்கியமான வேலை. மழைநீர் சேமிப்பு முதல்ல வைக்கலாம், இல்ல முதல்ல காடுகள் உருவாக்குறது, பசுமையாக்குறது, ரெண்டுமே ஒரே வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு குழியை வெட்டி இது ஒரு 150 அடி இருக்கும் நீட்டத்துக்கு. இந்த 150 அடி குழியை வெட்டி மண்ணை 4 பக்கம் போட்டு இந்த மண்ணு அரிப்பு திருப்பியும் ஆகாம இருக்கிறதுக்காக 4 பக்கம் மூங்கில் நட்டுருக்கோம். மூங்கில் மட்டும் நட்டல, பல மரம் கூட நட்டுருக்கோம். நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க. ஃபாலோ ரகு. ஸோ நிறைய பேர் குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி மூங்கில் வியாபாரி. நாங்கள் இந்த கூட்டுறவு காட்டில் மூங்கில் வளர்க்குறோம், மூங்கில் அறுவடை பண்றோம், மூங்கில் நர்சரி வச்சிருக்கோம். ரகு, கேன் யூ ஷோ திஸ் rhizome here? இதுதான் இப்படிதான் முளைக்கும் மூங்கில். வருஷம் வைக்க தேவையில்லை. ஒரு தாட்டி நட்டதுக்கு அப்புறம் இது புதுசா குடுத்து வந்திருக்கு. வெயில் காலத்துல ரொம்ப அதிசயமா வந்திருக்கு, ஆனா மழை காலத்துல நிறைய குடுத்து வரும். இதுவும் ஒரு புது குருத்து. இந்த மாதிரி இலை இருக்கு பாருங்க, இது புது குருத்து. இது முத்துனதுக்கு அப்புறம் இதை அறுவடை பண்ணிக்குவோம். ஸோ நிறைய பேர் மூங்கில் வியாபாரின்ட்டு நிறைய குற்றச்சாட்டு போடுறாங்க. அப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு அப்புறம் மூங்கில் நட்டுருக்கோமா. ஸோ முதல் விஷயம், வறட்சியை நீக்கணும்னா காடு உருவாக்கணும். நிறைய காடு உருவாக்குனதுன்னா இந்த வெப்பத்தை குறைக்கும். Come. Just take a shoot here. And I can show this all this guava trees here along with the bamboo. எங்க ஸ்லோப் இருக்கும், எங்க மண் அதிகமா இருக்கோ அங்க மூங்கில் நட்டுருக்கோம். ஓரமா இந்த மண்ணெல்லாம் இங்க அரிப்பாவாம இங்க மூங்கில் இருக்குன்னா இங்க வேற மரங்கள் வந்துச்சு. கொய்யா, நாவல். Come fast. இந்த மாதிரி மூங்கில் அறுவடை பண்ணி ஏற்றிட்டு காடை உருவாக்கி மூங்கில் அறுவடை பண்றோம். ஃபர்னிச்சர், கேன் யூ ஷோ தி ஃபர்னிச்சர்? இந்த மாதிரி பல நாற்காலிகள் தயாரிச்சு எங்க கூட்டுறவு காடை எங்களால காப்பாற்ற முடியுது.